ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பூண்டு குழம்பு வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தண்ணி சேர்த்து நல்லா பூண்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நம்ம வந்து புளியை கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அந்த திப்பி இல்லாமல் அதை வந்து கையாலேயே வெடி கட்டிக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துருக்கோம். மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பூண்டு நல்லா கொதிக்குது. அதை அம்மிக்கு பார்த்து வெந்துடுச்சான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கல் சட்டியில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே கல்சட்டியில் மசிச்சு வச்சுருக்க பூண்டில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கின பிறகு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த இதுவை ஊற்றிக்கலாம். பூண்டு அதெல்லாம் கரைச்சி வச்சதெல்லாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதி வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் குழம்பு. இப்போ அந்த தண்ணிலாம் கொஞ்சம் இதுவாகி நல்லா திக்காக வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக்